விருத்தாச்சலத்தில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேப்பூரில் பெற்றோர் ஆசிரியர் கழக விழாவில் பங்கேற்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகி காளியம்மாள் இன்று விலக உள்ளதாக தகவல். விரைவில் அறிவிப்பேன் என நியூஸ் 18க்கு பேட்டி. சொல்லுவேன் நான். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் கட்டாயமா சொல்றேன். சரிங்க மேடம். இல்ல இப்போதைக்கு நீங்க எதுவும் கட்சியில இருந்து விலகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா மேடம்? என்ன மாதிரி தகவல் எதுவும்? இப்ப நான் சொன்னா அது நியூஸ் இல்லையா? ஆமா மேடம். நான் ஒரே நேரத்துல சொல்ல விரும்புறேன். காளியம்மாள் விரும்பினால் வேறு கட்சிக்கு செல்லலாம் என சீமான் அறிவிப்பு. முடிவெடுக்க அவருக்கு உரிமை உள்ளதாக பேட்டி. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. சென்னை அருகே வரும் 26ஆம் தேதி தவேக முதலாம் ஆண்டு விழாவை நடத்த விஜய் திட்டம். பங்கேற்கும் 2000 பேருக்கும் இன்று முதல் பாஸ் வழங்கப்பட வாய்ப்பு. நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் கப்பல் சேவை தொடக்கம். செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தின் 5 நாட்களும் இயக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே சூப்பர் மார்க்கெட் பணியாளர் மீது தாக்குதல். குடும்ப பிரச்சனையில் நடந்த தாக்குதல் தொடர்பாக காவலர்கள் விசாரணை. திருவாரூர் மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம் என நியூஸ் 18இல் வெளியான செய்தி. அரவைக்கு லாரிகளில் எடுத்துச் செல்லும் பணி தொடக்கம். 18 பேர் இறந்த டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் தளத்திற்கு ரயில்வே அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நெருக்கடியை உருவாக்குவதாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள். பள்ளிக்கரணையில் உள்ள 7 வீடுகளில் கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம். விருதுநகர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் யாருக்கு எவ்வளவு கமிஷன் என டைரி ஒன்றில் எழுதப்பட்டுள்ளதாக பரவும் புகைப்படம். உண்மை தன்மையை அறிய டிஆர்ஓ விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் போலி நகையை மாற்ற முயற்சி. 3 பேரில் 2 தப்பிய நிலையில் ஒருவர் சிக்கினார். MBA MCA படிப்புகளில் சேர்வதற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மனைவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசிய நபரை தாக்கிய பாமக நிர்வாகி மீது வழக்கு. மளிகை கடை உரிமையாளர் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. மகா சிவராத்திரியை ஒட்டி சதுரகிரி மலை கோயிலுக்கு செல்ல 4 நாட்கள் அனுமதி. 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பக்தர்கள் மலை ஏறலாம். அறிமுகம் இல்லாத பெண்களுக்கு அழகாக இருக்கிறீர்கள் என இரவில் மெசேஜ் அனுப்புவது ஆபாசம். மும்பை நீதிமன்றம் தீர்ப்பு. CBSE பள்ளிகளை தொடங்க இனி மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. விதிகளில் மாற்றம் செய்ய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது சத்தியம் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு.
பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலை உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னுச்சு. அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அதுவும் எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேறு இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதில் ஒன்றும் கருத்தை நம்ம சொல்ல முடியாது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில மகளிர் பாசறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக இன்றோ நாளையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சமீப சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் ஏற்பட்டு எந்த நிகழ்ச்சியிலையும் காளியம்மாள் கலந்து கொள்ளாமல் இருந்தார். இந்த நிலையில் இன்றோ நாளையோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகுவார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக காளியம்மாளுடைய அரசியல் பயணம் எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து அவர் பல கட்ட அவரோடு இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பேசி வருகிறார். குறிப்பாக திமுகவில் அவர் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராக செயல்பட்ட பின்னர் திமுகவில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தையும் சில கோரிக்கையின் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது குறித்து தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார். காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகப் போவதாக தகவல் வெளியாயிருக்கிறது என்ற குறித்த கேள்விக்கு கட்சியில் இருக்க விருப்பமில்லை என்றால் அவர்கள் விலகுவதற்கு முழு சுதந்திரம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். காளியம்மாளை கட்சியில் இணைத்ததே நான் தான் என்றும் கட்சியில் விலகுவதற்கும் இருப்பதற்கும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது இலையுதிர் காலம் என்பதால் கிளைகள் உதிரத்தான் செய்யும் என்றும் களைகள் எடுக்க வேண்டிய நேரம் என்ற ஒரு கருத்தையும் சீமான் முன்வைத்திருக்கிறார். ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்க நிலையில அடுத்த கட்ட அரசியல் பயணமாக பல கட்சியில் இருக்கக்கூடிய அவரோடு இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களோடு பேசி வரக்கூடிய நிலையில் திமுகவில் சில கோரிக்கையின் அடிப்படையில் காளியம்மாள் பேசி வருவதாக நமக்கு நம்பகத்திருந்த வட்டார தகவலாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறாங்க. மத்திய அரசுக்கு ஏது நிதின்னு கேட்டுக்கணும். இப்போ நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்கே என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம். இதை எப்போ கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும்? திடீர்னு இப்போ இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ் மொழி மேலே ஒரு பெரிய பற்று இருக்கிற மாதிரி சொல்கிறது. இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது, அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகளில் கூட பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கு. இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை, இங்கே இருந்ததில்லை. முதல்ல இந்தியாவுன்னு ஒரு நாடு இருந்ததில்லை. பல மொழி பேசும் மக்கள், பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்த போது வெள்ளக்காரர்களால்